6 இந்த சாப்டரோட பேர் பெயர். ஸோ அந்த குழந்தை அந்த கணிப்பொறிய அந்த கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இந்த கணிப்பு கூட குருன்னு திங் இருந்துச்சு. குரு வந்து ஒரு பர்சன் மாதிரி, பட் பர்சன் கிடையாது. அது வந்து கொஞ்சம் போது பாட்டி உருவத்துக்கு வரும், திட்டம் போது தாத்தா உருவத்துக்கு வரும். அந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு திங் இருக்கும். அந்த கூட வந்து இந்த மனுஷங்க தெரிஞ்ச எல்லா திங்ஸும் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு. யாருமே இல்லாமல் கற்றுக் கொடுக்கும் அது. ஏன்னா வந்து அது ஏன் அது மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் இப்படியே அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து அந்த குழந்தை ஒரே ஒரு பாட்டை மட்டும் தான் அன்லாக் பண்ணணும். ஆனால் அந்த குரு வந்து அதுக்கிட்ட சொல்லிச்சிருக்கு. இந்த குரு இந்த குழந்தைக்கு என்ன லாங்குவேஜும் தெரியாதுல்ல. ஸோ கூட அதுக்கு சைன் லாங்குவேஜ் வச்சு சொல்லிச்சு. மனிதருக்கு தான் அந்த சைன் லாங்குவேஜை க்ரியேட் பண்ணாங்க. எதுக்கு க்ரியேட் பண்ணாங்கன்னா ஏலியன்ஸ் அந்த மாதிரி பீப்புள் திங்ஸுக்கு பேசுறதுக்கு. இந்த சைன் லாங்குவேஜ் பேசிக்லி உங்கள் ஹேண்ட் மூமெண்ட், உங்கள் ஐ மூமெண்ட், அப்புறம் உங்கள் ஃபேஸ் மூமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மைலிங், ஹாப்பி, அந்த சோகமாக இருக்கும் போது கொஞ்சம் டவுனாக இருக்கு, அந்த மாதிரி திங்ஸ் வச்சுருந்தா அந்த சைன் லாங்குவேஜோடது. அப்போ அந்த சைன் லாங்குவேஜ் வச்சு அந்த குழந்தைக்கு பேசிச்சு அந்த குரு. அந்த குழந்தை புரிஞ்சுக்கிச்சுது அந்த குரு என்ன சொல்லுதுன்னு. அப்புறம் என்ன குரு சொல்லிச்சுன்னா அது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிச்சு இப்படி அன்லாக் பண்ணுறதுக்குன்னு அந்த கம்ப்யூட்டரை. அப்போ அந்த குழந்தை வந்து அன்லாக் பண்ணிச்சு. அப்புறம் அதை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த குழந்தைக்கு இது வரைக்கும் பெயரே இல்லை. கரெக்டாக அதுக்கு அந்த வீட்டுக்கு போகிறதுக்குனால நான் இன்னொன்று சொல்லணும். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த சன்னை சுற்றி 9 பிளானட்ஸ் இருக்குது. அந்த பிளானட்டோட ஏர்த்துக்குள்ளே நிறைய அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்குன்னு. அந்த அனிமல்ஸை ஒருத்தங்க அந்த மனுஷன் இந்த ஹோல் உலகத்தையே ஆண்டுனான், பிலீவ்ஸ், ரிலிஜன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த மனுஷன் கிரியேட் பண்ணா வேர்ல்டை ஒரு ரொம்ப நிறைய மிஷின்ஸ் கிரியேட் பண்ணால் நிறைய அந்த வேர்ல்டை ரூல் பண்ண ஆரம்பிச்சா. அப்புறம் அந்த வேர்ல்டு வந்து நிறையா ஈகோ சிஸ்டம்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆச்சு. அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் பேசிக்லி அதில். ஆனால் என்னென்னா மனிதர்கள் வந்து சேவ் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். மனிதர்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் சேவ் பண்ணாங்க. ஆனால் சேவ் பண்ண டைமில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் சேவ் பண்ணாங்க. ஸோ ஒரு நாளைக்கு இயர்ஸ் பாஸ் ஆச்சுன்னா அந்த இயர்ஸ் என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது. இப்போ அந்த பேர் வீட்டுக்கு போகலாம். அந்த பேர் அந்த குழந்தைக்கு பேர் இல்லைல்ல. அப்போ வந்து அதை நிறைய அப்புறம் இன்னொருத்தையும் கற்றுக்குச்சு. 2 டைப் ஆஃப் ஹியூமன்ஸ் இருக்காங்க. பாய் ஜெண்டர், கேர்ள் ஜெண்டர். அது ஒரு கேர்ள்னா அதுக்கு அது புரிஞ்சுக்கிச்சு அந்த கூட சொல்லிச்சு. அப்போ அது கேர்ள் நேம்ஸை டைப் பண்ணி எடுத்துக்கிச்சு. கேர்ள் நேம்ஸ் நிறைய யோசிச்சு. ஒரு நேமும் ஒரு மீனிங் இருக்குது. மீனிங் என்ன, அலாஸ் ஒரு நோக்கம் இருக்குது அதுக்கு. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பிக் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த குழந்தை வந்து அந்த இருக்க குழந்தையால அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுச்சுன்னா அந்த குழந்தை வந்து மீனிங்கை பார்த்துச்சு. ஸ்கிராட்லிட்டில் நாமம் இருந்துச்சு. நிறைய நாமன்னு ஸ்டார்டிங் இருந்துச்சு. ஸோ அது நாமின்னு பேர் வச்சுச்சு. நாமி தனியாக அந்த பிளானட்டை வாழ்ந்தா. தேங்க்யூ, பாய். ஹாய், என்னோட பெரிய ஆகவி. எனக்கு உடையாலேருந்து சாப்டர் 6 படிக்க போகிறோம். இந்த சாப்டரோட பேர் பெயர். ஸோ அந்த குழந்தை அந்த கணிப்பொறிய அந்த கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இந்த கணிப்பு கூட குருன்னு திங் இருந்துச்சு. குரு வந்து ஒரு பர்சன் மாதிரி, பட் பர்சன் கிடையாது. அது வந்து கொஞ்சம் போது பாட்டி உருவத்துக்கு வரும், திட்டம் போது தாத்தா உருவத்துக்கு வரும். அந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு திங் இருக்கும். அந்த கூட வந்து இந்த மனுஷங்க தெரிஞ்ச எல்லா திங்ஸும் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு. யாருமே இல்லாமல் கற்றுக் கொடுக்கும் அது. ஏன்னா வந்து அது ஏன் அது மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அதை.
நீங்கள் இப்படியே அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து அந்த குழந்தை ஒரே ஒரு பாட்டை மட்டும் தான் அன்லாக் பண்ணணும். ஆனால் அந்த குரு வந்து அதுக்கிட்ட சொல்லிச்சாக்கு இந்த குரு இந்த குழந்தைக்கு என்ன லாங்குவேஜ்னு தெரியாதுல்ல. ஸோ கூட அதுக்கு சைன் லாங்குவேஜ் வச்சு சொல்லிச்சு. மனிதருக்கு தான் அந்த சைன் லாங்குவேஜை க்ரியேட் பண்ணாங்க. எதுக்கு க்ரியேட் பண்ணாங்கன்னா ஏலியன்ஸ் அந்த மாதிரி பீப்புள் திங்ஸுக்கு பேசுறதுக்கு. இந்த சைன் லாங்குவேஜ் பேசிக்லி உங்கள் ஹேண்ட் மூமெண்ட், உங்கள் ஐ மூமெண்ட், அப்புறம் உங்கள் ஃபேஸ் மூமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மைலிங், ஹாப்பி, அந்த சோகமாக இருக்கும் போது கொஞ்சம் டவுனாக இருக்கு, அந்த மாதிரி திங்ஸ் வச்சுருந்தா அந்த சைன் லாங்குவேஜோடது. அப்போ அந்த சைன் லாங்குவேஜ் வச்சு இந்த குழந்தைக்கு பேசிச்சு அந்த குரு. அந்த குழந்தை புரிஞ்சுக்கிச்சு அந்த குரு என்ன சொல்லுதுன்னு. அப்புறம் என்ன குரு சொல்லிச்சுன்னா அது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிச்சு இப்படி அன்லாக் பண்ணுறதுக்குன்னு அந்த கம்ப்யூட்டரை. அப்போ அந்த குழந்தை வந்து அன்லாக் பண்ணிச்சு. அப்புறம் அதை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த குழந்தைக்கு இது வரைக்கும் பெயரே இல்லை கரெக்டாக. அதுக்கு அந்த வீட்டுக்கு போகிறதுக்குனால நான் இன்னொன்று சொல்லணும். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த சன்னை சுற்றி 9 பிளானட்ஸ் இருக்குது. அந்த பிளானட்டோட ஏர்த்துக்குள்ளே நிறைய அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்குன்னு. அந்த அனிமல்ஸை ஒருத்தங்க அந்த மனுஷன் இந்த ஹோல் உலகத்தையே ஆண்டுனான். பிலீவ்ஸ், ரிலிஜன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த மனுஷன் கிரியேட் பண்ணா வேர்ல்டை ஒரு ரொம்ப நிறைய மிஷின்ஸ் கிரியேட் பண்ணால் நிறைய அந்த வேர்ல்டை ரூல் பண்ண ஆரம்பிச்சா. அப்புறம் அந்த வேர்ல்டு வந்து நிறையா ஈகோ சிஸ்டம்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆச்சு. அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் பேசிக்லி அதில். ஆனால் என்னென்னா மனிதர்கள் வந்து சேவ் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். மனிதர்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் சேவ் பண்ணாங்க. ஆனால் சேவ் பண்ண டைமில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை சேவ் பண்ணாங்க. ஸோ ஒரு நாளைக்கு இயர்ஸ் பாஸ் ஆச்சுன்னா அந்த இயர்ஸ் என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. இப்போ அந்த பேர் வீட்டுக்கு போகலாம். அந்த பேர் அந்த குழந்தைக்கு பேர் இல்லைல்ல. அப்போ வந்து அதை நிறைய அப்புறம் இன்னொருத்தையும் கற்றுக்கிச்சு. 2 டைப் ஆஃப் ஹியூமன்ஸ் இருக்காங்க, பாய் ஜெண்டர், கேர்ள் ஜெண்டர். அது ஒரு கேர்ள்னா அதுக்கு புரிஞ்சுக்கிச்சு அந்த கூட சொல்லிச்சு. அப்போ அது கேர்ள் நேம்ஸை டைப் பண்ணி எடுத்துக்கிச்சு. கேர்ள் நேம்ஸ் நிறைய யோசிச்சு. ஒரு நேமும் ஒரு மீனிங் இருக்குது. மீனிங் என்ன, அலாஸ் ஒரு நோக்கம் இருக்குது அதுக்கு. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பிக் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த குழந்தை வந்து அந்த இருக்க குழந்தையால அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுச்சுன்னா அந்த குழந்தை வந்து மீனிங்கை பார்த்துச்சு. ஸ்கிராட்லிட்டில் நாமம் இருந்துச்சு. நிறைய நாமன்னு ஸ்டார்டிங் இருந்துச்சு. ஸோ அது நாமின்னு அது பேர் வச்சுச்சு. நாமி தனியாக அந்த பிளான். தேங்க்யூ.